Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோல PGTRB 2025 ரிலேட்டடான இன்ஃபோ பார்க்குறோம். நமக்கு ஆல்ரெடி டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர்ல பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து ஆகஸ்ட்லேயும் எக்ஸாம் வந்து நவம்பர்லேயும் வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி படிக்க முடியும், எந்த அளவுக்கு யூனிட்ஸை கவர் பண்ணணும், அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில பேருக்கு டவுட் இருக்குது. அதாவது ஆனுவல் பிளானர்ல கொடுத்த மாதிரியே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருமா, ஆகஸ்ட்லயே வந்துருமா, அதே மாதிரி எக்ஸாமும் வந்து நவம்பர்லயே வந்துருமா அப்படின்னு கேக்குறீங்க. அதுக்கு ஒரு ஹிண்டா தான் நடந்து முடிந்த கல்வி மானிய கோரிக்கையிலேயே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காங்க, விரைவில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான அறிவிப்பு வெளிவரும் அப்படின்னு சொல்லி அதையுமே நம்ம பார்த்தோம். அண்டு எலெக்ஷன்ஸ் வர்றதுனால அவங்க வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே எக்ஸாம் நடத்துறதுக்கு தான் வந்து ரெடியா இருப்பாங்க. ஸோ இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா ஆனுவல் பிளானர்ல கொடுத்துருக்கக்கூடிய மந்த்ல நிறைய டிஃபரன்ஸ் வராது. கண்டிப்பா கொடுத்துருக்கக்கூடிய மாசங்கள்லயே நடக்கிறதுக்கு 99.9% சான்சஸ் இருக்குது. ஏன்னா அடுத்தடுத்து அந்த கொஸ்டின் வந்துகிட்டே இருந்தது, ஒருவேளை தள்ளி போகுமா, இன்னுமுமே வந்து எக்ஸாம்ஸ் வந்து போஸ்ட்பாண்ட் ஆகிட்டே இருக்குமா அப்படின்னு நிறைய டீச்சர்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்காக ஓகே, அப்போ ஆகஸ்ட்ல இருந்து நவம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 4 மாசம் கேப் இருக்குது, அதாவது நோட்டிஃபிகேஷனுக்கும் எக்ஸாமுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மே மந்த் டு ஆகஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னாலும் ரெலவெண்ட்டாக ஒரு 4 months வந்து கேப் இருக்குது. இது வரைக்குமே வந்து படிக்கல, ஒர்க்கிங்கு நான் ஒர்க்கிங்கு அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப் யாராக இருந்தாலும் எப்படி வந்து படிக்கணும், எப்படி படித்தா வந்து யூனிட்ஸை வந்து சீக்கிரமாக முடிக்கலாம் அப்படின்ற இன்ஃபோ. ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பேரலல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே 10 யூனிட் இருக்குது. அஃப்கோர்ஸ் எக்கனாமிக்ஸு, காமர்ஸு, ஹோம் சயின்ஸு இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வரும், நிறைய யூனிட்ஸ் இருக்கும். அதை அவங்க பிரித்து பிரித்து கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, அப்போது இன்னமுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைமிங்கில் வந்து சேஞ்சஸ், உங்களுக்கு எப்படி வந்து யூனிட்ஸ் இருக்கோ, 10 இருக்கோ 20 இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை மாற்றி அமைச்சிக்கலாம். இன்ஃபோ என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை மணி நேரங்கள் வந்து நம்ம வந்து செலவு பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு யூனிட்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ஃபுல்லாக தரோவாக முடிச்சுட்டு நெக்ஸ்ட் யூனிட்டுக்கு போகிறோமா, அப்படி இல்லைன்னு சொன்னால் அங்கங்கே ஃபர்ஸ்ட் யூனிட்ல கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் முடிக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4th யூனிட்ல கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் முடிக்கிறது, அதுக்கப்புறம் படிக்கும்போது ஒரு தொய்வு வர்றதுனால ஈஸியாக இருக்கக்கூடிய யூனிட்ஸை படிக்கிறது, அதே மாதிரி நமக்கு எது பிடிச்சிருக்குதோ அந்த யூனிட்ஸை திருப்பி திருப்பி படிக்கிறது. இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. ஆனால் சேஃப் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் வைஸ் வந்து முடிக்கிறது. ஆனால் மேக்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் யூனிட்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அந்த யூனிட்ஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டஃபஸ்ட் பார்ட்டுக்கு போகிறது வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், அவங்களுக்கு அந்த மாதிரி வந்து மாறும். ஆர்கானிக்கு இன்ஆர்கானிக்கு பார்த்தீங்கன்னாக்கா டிஃபரன்ஸ் வரும், எது ஈஸின்னு சொல்லிட்டு தெரிய வரும், அதுக்கேற்றது போல் அவங்க படிப்பாங்க. பொதுவாக லாங்குவேஜ் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டை வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு யூனிட்டுக்கு போகிறது வந்து ஒரு சேஃபான ஒரு மெத்தடு. ஏன் அப்படின்னு சொன்னால், இங்கிலீஷே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போயம் ஒரு யூனிட்ல இருக்குது, அதில் 4 போயம் முடிக்கிறது, அதுக்கப்புறம் வேற ஒரு யூனிட்டுக்கு போயிட்டு அதில் ஒரு 4 போயம் படிக்கிறது போது கன்ஃபியூஸ் ஆகிடும். அதே மாதிரி அவங்க வந்து அமெரிக்கன் ஆத்தரா, பிரிட்டிஷ் ஆத்தரா, யார் எந்த ஒரு கண்ட்ரியை சேர்ந்தவங்கன்றதுலையே பேசிக்காக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்லேயே டவுட்ஸ் வந்துடும். ஸோ ஒரு யூனிட் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களா, அதுக்கேற்றது போல் நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் லெவல் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து ரைஸ் ஆகும். பரவாயில்ல, இத்தனை யூனிட்ல நம்ம ஒரு யூனிட் வந்து தெளிவாக வந்து படிச்சிருக்கோம். அதே மாதிரி தான் ஒரு யூனிட்டுக்குமே மார்க்ஸ் அலோகேஷன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 11லேருந்து 12 மார்க்கு கேட்பாங்க. ஒரு யூனிட்ல வந்து 15 மார்க்கு, இன்னொரு யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்கு, இன்னொரு யூனிட்ல 10 மார்க்கு, அப்படி கிடையவே கிடையாது. ஈக்குவலி அலோகேட்டட் 11லேருந்து 12 கேள்விகள் ஒரு யூனிட்டுக்கும் வரும் கண்டிப்பாக. அப்படி வச்சு தான் நமக்கு 110 மார்க் வந்து மேஜரில் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் டு ஆல் த யூனிட்ஸ் அப்படின்னு சொன்னால் தான் நம்மளால் வந்து நல்ல மார்க்ஸ் வந்து நம்மளால் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஒரு டைம் இருந்தது, ஒரு 6 யூனிட் படிச்சுக்கலாம், ஒரு 7 யூனிட் வந்து முடிச்சுட்டு போனால் போதுமானது, டஃப்பாக இருக்கிற யூனிட்ஸ் ஒரு 3, கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கக்கூடிய யூனிட்ஸ் ஒரு 4
தரோவாக இருந்தாலே ஒரு நல்ல மார்க், ஐ மீன் ஒரு நல்ல ஸ்கோர் எட்டலாம் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி எல்லாம் இருந்தது. ஆனால் வரப்போகிற எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஒத்து வராது. மேக்சிமம் நீங்கள் எந்த யூனிட்டுமே வந்து கவர் பண்ணாமல் நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு போக முடியாது. அப்படி போனோன்னு சொன்னால் நம்ம ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருப்போம். ஏன் அப்படின்னு சொன்னால் இருக்க பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்குற வேக்கன்சிஸ் ஒன்றா, அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ்க்கு அப்புறம் கால் பண்ணக்கூடிய வேக்கன்சிஸ் ஒன்றா இருக்குது இல்லைங்களா? ஆல்ரெடி எஸ்ஜிடிலே நம்ம பார்த்தோம். 6000 வேக்கன்சிஸ் எங்கே, இப்போ கொடுத்துருக்கக்கூடிய வேக்கன்சிஸ் என்ன, அதில் இருக்கக்கூடிய 1/3 தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஆடண்டம் எக்ஸட்ரா எல்லா விஷயமும் ஓகே தான். ஆனால் கூட ஒரு தொடர்ந்து ஒரு சேஃபான சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்ல முடியுமா? எவ்வளோ கஷ்டம் இல்லைங்களா? அதுக்காகத்தான் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 1915 ++ அது ஓகே, அது அப்புறம் அது நம்ம யோசிக்கணும். ஆனால் அந்த 1915ல் ஒரு வேக்கன்சி அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம், எவ்வளோ மணி நேரம் நமக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் புரியலையோ, அது எப்போ புரிய வருதோ அது வரைக்கும் நம்ம வந்து அந்த யூனிட்டை வந்து படிக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நாளடைவில் ஒரு மாதத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 யூனிட்டாவது, நான் சொல்கிறது வந்து மேக்ஸிமம் டைம் 2 யூனிட்டாவது முடிக்கணும் அப்படின்றது. ஒரு சில பேர் வந்து கேட்குறீங்க, கிட்டத்தட்ட 3 மாதமாக ஆச்சு, ஒரு யூனிட்டை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம், குரூப்பாக தான் படிச்சுட்டு இருக்கோம், ஆனால் வந்து 3 மாதம் ஆகுது, 4 மாதம் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸோ கன்சிஸ்டன்சி, தொடர்ந்து படிக்காமல் நடுவில் கொஞ்சம் கேப் விட்டாலும் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் அதிகம் பண்ணணும், தொடர்ந்து படிக்கணும். ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வரும், கொஞ்சம் லேட் ஆகுது, இன்னைக்கு வந்து படிக்க முடியல, வெளியில் போகணும், தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் வரும்பொழுது மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் த ஹவர்ஸ் படிக்கணும். அப்படி இல்லைன்னா முதல் நாளே, நாளைக்கு நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கே வந்து நம்ம வந்து படிக்கணும். அஃப்கோர்ஸ் அந்த மனநிலையாவது நம்ம வந்து உருவாக்கிக்கணும், வேற வழி கிடையாது. நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி ஒரு 4 months, ஐ மீன் டென்டேட்டிவ் நோட்டிஃபிகேஷன் மந்த்துக்கு முன்னாடி ஒரு 4 months, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 months, ஆல்டுகெதர் ஒரு 8 மாதம் தொடர்ந்து ஒரு ஸ்ட்ரென்த் கொடுத்து நம்ம படிக்கும்போது கண்டிப்பாக வந்து ஜிடிலேயே வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுக்கு காரணங்களும் இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சிலபஸ் எந்த சப்ஜெக்டாக நீங்கள் இருந்தாலுமே சரி, புதுசாக ஆட் ஆன் பண்ணியிருக்கக்கூடிய டாபிக்ஸை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் போகும்போது கண்டிப்பாக அதிலிருந்து கேள்விகள் வரும். கேள்விகள் வர்றதுக்காகத்தான் நியூ டாபிக்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் கம்பல்சரி நியூ டாபிக்ஸையாவது நம்ம வந்து படிக்கணும். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேஜரில் இருக்கக்கூடியதை வந்து கவர் பண்ணுவோம். அண்ட் தென் வி மூவ் ஆன் டு எஜுகேஷனல் மெத்தடாலஜியாக இருக்கட்டும், ஜிகே, அந்த இன்ஃபோஸ்லாம் பார்க்கலாம். ஸோ ஒரு யூனிட்டு மேக்ஸிமம் எவ்வளோ சீக்கிரம் முடிக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் முடிங்க. எத்தனை 4 மணி நேரம் அப்படின்றது யாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுண்ட்ரிஸ்குள்ளே நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. சீக்கிரம் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக நம்ம முந்திக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட மார்க் உயரும், அந்த அளவுக்கு நம்மளோட வேக்கன்சி உறுதிப்படுத்தப்படும். அதுதான் கான்செப்ட். இன்னைக்கு 10 மணி நேரம் இருக்குது, நான் 2 மணி நேரம் படித்தோம் அப்படின்னு சொன்னால் we are the losers. அப்படி கிடையாது. 10 மணி நேரம் நமக்கு கிடைக்குதா, 12 மணி நேரம் நம்ம உழைக்கணும் அப்படின்ற அந்த இன்டென்சிட்டி வரும்போது கண்டிப்பாக அது அதிகமாகும் போது நம்மளோட வேக்கன்சி கட்டாயமாக உறுதிப்படுத்தப்படும். யாருக்கிட்டையுமே நம்ம கேட்க வேணாம், நான் வந்து இந்த மார்க் எடுத்திருக்கேன், இதுக்குள்ளே இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ்ல வந்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்க வேண்டிய சூழ்நிலையே வராது. ஏன்னா நம்ம தான் வந்து ஃபர்ஸ்ட் இருப்போம். டாப் 10ல் இருக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் குறைஞ்சிக்கிட்டே வர்றதுக்கும் இருக்கக்கூடிய மனநிலை, டிப்ரெஷன், ஸோ ஆன் அப்படியே கடந்து போயிட்டு மறுபடியும் அடுத்த எக்ஸாமுக்காக நம்ம ஆனுவல் பிளானர் எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்க்குற சூழ்நிலை தவிர்க்கப்படும். ஸோ இது ஒரு நல்ல ஸ்டார்ட்டாக இருக்குது. இந்த மே மந்த்து நிறைய டீச்சர்ஸ் இப்போ வந்து வெக்கேஷனில் இருப்பீங்க, இப்போவே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. வழக்கமாகும். அந்த வழக்கம் நல்ல ஒரு நோக்கத்தை நோக்கி அது போகும்போது வெற்றியை வந்து யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ ஒரு நல்ல தொடக்கத்திற்கான வாழ்த்துக்களோட இந்த வீடியோ இங்கே முடியுது. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.